ஃபைல்கள் வந்து உறுப்பினர்களுக்கு போகும். உறுப்பினர்களுடைய சங்கதிகளுக்கு எதெல்லாம் ஃபைல் இருக்காங்கிறத ஜஸ்ட் ஆரம்பிச்ச பிறகு என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது சரியா எந்த ஒரு இது இல்லாமல் தெளிவாக உறுப்பினர்கள் தெரியப்படும். அடுத்து யாரு ஆலோசனை கொடுப்பாங்களா? சரி சார் வாங்க. நீங்க ஆலோசனை சொல்லுங்கம்மா. நான் ஆலோசனை என்ன சொல்றீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். எந்த கேள்வி வேணாலும் நீங்க சொல்லுங்க, பதில் இருக்கு. என்ன பெனிஃபிட் ஏது நம்ம கிளர்க் அசோசியேஷன் கிளர்க் வேலை செய்யணும். கிளர்க் வேலைன்றது நமக்கு தெரியும். ட்ரஸ்ட்ல என்ன ஒர்க் இருக்கும், ஏது அந்த ஒர்க்கில் என்ன ஒர்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அடுத்து யாராவது பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு சங்கத்துல ஒரு ட்ரஸ்ட் உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டாங்க. எம்பிஏல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இருக்கும், எம்பிஏ ட்ரஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வக்கீல் குமார் சங்கம் டிஎன்எஸ்ஏ ட்ரஸ்ட் வச்சு நல்லா ஒன்று வச்சுங்களா. அதே மாதிரி ட்ரஸ்ட்ல ராஜேந்திர பேசினாரு கிட்ட. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது வேற, அசோசியேஷன் வேற. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது செப்பரேட். ஸோ என்னுடைய கருத்துனா அந்த ட்ரஸ்ட்டில் 2 பேர் ஆஃபீஸ் பேரர்ஸ், ஒன்று பிரசிடென்ட் செக்ரட்டரி ஆர் பிரசிடென்ட் ட்ரெஷர் கண்டிப்பாக இருக்கணும். ஜெயிச்சு வர்றவங்க ஒவ்வொரு கட்சியும் பிரசிடென்ட் செக்ரட்டரி அவங்க 2 பேர் இருக்காங்க. நல்லா இருக்கும் என்னோட கருத்து என்ன கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து சேர்மன் வைஸ் சேர்மன் போடலாமா இல்லை என்ன பண்ணலான்றது 2 பேருக்கு மட்டும் எவரி எலெக்ஷன் கட்சி வர பாடிக்கு 2 பேருக்கு இடம் கொடுக்க முடியுமா அப்படி பாருங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்டு நிச்சயமாக லேடிஸ் இல்லாம நாங்க இல்லவே இல்லை. எல்லாரும் லேடிஸ் லேடிஸ் நான் கிடையாது. ஓகேவா? சந்தோஷமா உங்களை வந்து ஓகே. வேற யாராவது பேசுறதா தயவுசெய்து வாங்க. அப்படியே கேரி அவுட் பண்ணுவீங்களா இல்ல சேர்றவங்க மட்டும்? உங்க பேர் கண்டிப்பா இருக்கும். வேற யாராவது ஆலோசனை பேசுறது யாராவது வரீங்கன்னா வாங்கன்னா கூட்டத்தை இதோட முடிக்கலாம். யாராவது இருக்கீங்களா? போடா பேசுறா. நாக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ட்ரஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டியோ ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணி நம்ம ட்ரஸ்டி போடுறோம். ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணாம வெறுமனே ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஜீரோ பேலன்ஸ்லயும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் சொல்லணும்னு. தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா? Yes advice. யாராவது இருக்கீங்களா? ஆலோசனை சொல்லுங்க. அப்புறம் என்ன கூப்பிட ஒன்று கூப்பிடுன்னு சொல்லுங்க. வாங்க. செயல்பட உறுப்பினர் 9 பேர் போட்டு கண்டிப்பாக ஆலோசனை நல்லா இருக்கு. செயல்பட உறுப்பினர் 9 பேர் போட்டு கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இருக்கும். கருத்துக்கெல்லாம் ஆமோதிச்சீங்கன்னா கமிட்டிக்கு செயல்பட உறுப்பினராக போட்டு அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அது கண்டிப்பா இது பண்ணலாம். ஓகே. இதுதான் கருத்து. இதுல எல்லாருக்கும் நம்ம மெடிசன் இருந்தாதான் நாயக்கா ஓகே. மேடம் வேற யாராவது ஒரு ஆலோசனை தயவுசெய்து பதிவு பண்ணலாம். சுமதி மேடம், ருக்குமணி மேடம், அப்புறம் குமார் சார் யாராவது பேசுறதா அவங்க பேசுங்க. இதுல புடிச்சிடலாமா? யாராவது பேசுறீங்க புடிச்சிடலாமா? இப்போ ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம்.
ட்ரஸ்டிக்கு ஏதோ ஒரு சம்திங் யாரோ ப்ராப்பர்ட்டிஸோ பேமெண்ட்டோ இது எப்படி நம்மளுடைய அசோசியேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க? இது ட்ராஃப்டில் கிளியராக நம்ம சொல்லியிருக்கேன். ஏன்னா வர பேமெண்ட் வர ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருந்தாலும் யார் எப்படி கொடுக்க போறா தெரியாது. சிஜே கொடுக்கலாம், யாரும் கொடுக்கலாம், அவுட் சைட் ஆளுங்க கூட கொடுக்கலாம். ட்ரஸ்ட்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸோ இந்த பேங்க் பேலன்ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது கையாளர் யாருமே ஒருவேளை அது மாதிரி தவறு நடந்தால் அவங்களுக்கு எப்படி நீக்கணும், பனிஷ்மெண்ட் இதெல்லாம் ட்ராஃப்டில் கூட கிளியராக டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த மெம்பர்ஸுங்க வந்து இது பண்ண முடியாது, இது ட்ராஃப்டில் இல்லை அதெல்லாம் சொல்லிடுவாங்க கையாளர். அந்த பேமெண்ட்டில் அது அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வர ப்ராஃபிட்ஸ் நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யார் இருக்காங்களோ எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸுங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண முடியுங்க, அது எப்படிப்பட்ட அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கிளியர் டீட்டெயில்ஸாக ஒரு ட்ராஃப்ட் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இது என்னுடைய மக்களை நம்ம ஆள் யாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது முக்கியம். அமைதி. இந்த ட்ரஸ்டீஸ்ல பேர் சேர்க்கிறத வந்து தயவு செய்து ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி கட்சி பேர்லாம் சொல்லாத. இல்ல தூத்துமா கட்சி சொல்லி கொடுங்க. சங்கடம் கூடாங்கல இது பண்ணவே இல்லையா? அவங்க சொல்றாங்கல அதை பண்ண வேண்டாம்ன்ற. அதுலாமா என் கருத்து என்னன்னாக்கா இந்த மாதிரி ட்ரஸ்டீஸ் இருக்கிறத ஓபன் டெண்டர் வெளிப்படையா எல்லாரும் முறையில வச்சு குழுக்கள் பண்ணி யார் பேர் வேணா அவங்க பேர் தருங்க. இது சீக்கிரம் பண்ணி முடிக்கணும். முடிஞ்சா அதே போல வந்து இது வந்து கடந்த நாட்டு பிளான் பண்ணணும். 8 மாதத்துக்கு ஆரம்பிக்கணும். போ இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது அட்லீஸ்ட் சீக்கிரம் 1 மந்த்க்கு முடிக்க பாருங்க. நியர்பை வேண்டாம் அப்படி முடியாது நினைச்சாக்கா என் கருத்து விஸ்வராஜன், அதாவது 8 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப ஆரம்பிச்சு தப்பு கிடையாது, சரிதான். நல்லதா ஆரம்பிக்கும் போது நினைக்கணும், தப்பு சொல்ல மாட்டேன். ஆரம்பிக்கிறீங்களா 1 hour முடிக்க முடியுமா பண்ணுங்க, இல்ல டாப் பண்ணிட்டு அடுத்து யார் வரல அவங்க பண்ணோம். இதான் எனக்கு கருத்து. ஆரம்பிக்கிறேன் இல்லையா, இதுக்கு வந்து இருக்கிற சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது இருக்கு மாதாந்திரமோ வருடாந்திரமோ ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்ன பே பண்ணணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். வருஷம் வருஷம் அதுக்காக தனியா ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் செலுத்தணும். அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஹலோ அது ஒன்றுதான் என்னோட பில். சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எதுவும் பே பண்ணணும். ஆலோசனை சொல்றாங்க லேடிஸ் ப்ளீஸ் நீங்க பேசுறதா சவுண்டா இருக்கு, தயவுசெய்து உட்காருங்க. அடுத்து யாரா பேச போறீங்களா? வேற யாராவது பேச போறீங்களா? சிவராஜ் பேசுவாங்க. சிவராஜ் முடிச்சிடலாமா சார்? இனிஷியலா பணம் போடணும்னா கூட ஒவ்வொரு நபர் கிட்ட வாங்கிடுங்க. ஆலோசனை வழங்கிய நம்முடைய ரத்த உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஆலோசனைகளை அறிவுரை, அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்மளுடைய உறுப்பினர்கள் தான் நமக்கு அறிவுரை கூறணும். வெளியில இருந்து வந்து நமக்கு சொல்லக்கூடாது.
ஏன்னா வயிற்றுவலி நமக்கு தான். வயிற்றுவலி நமக்கு வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க தான் அறிவுரை போகணும் தவிர வெளியில இருக்கிறவங்க தான் அறிவுரை போகணும், அது நல்லா இருக்காது. ஆக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து அறிவுரை வழங்கிய நம்முடைய ரத்த உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல